வெல்கம் டு கலாஸ் கறிவேல். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா நல்ல அருமையான ஒரு இனிப்பு பண்டம் தான் பண்ண போகிறோம். அது என்னென்னா நம்ம நேந்திரப்பழம் வச்சு பண்ண போகிறோம். நேந்திரப்பழமும் கோதுமை மாவும் இருந்தால் போதும். ரொம்ப டேஸ்டியானது, ஹெல்த்தியானதும் கூட. இப்போ ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டுடுச்சு, குழந்தைகள்லாம் வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு ஆரோக்கியமான ஸ்வீட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகே, அப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்காக நான் நேந்திரப்பழம் எடுத்துருக்கிறேன். நல்லா பழுத்ததாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிடலாம். அதுக்காக 1/2 கப்பு துருவின தேங்காய், ஒரு 3/4 கப்பு துருவின வெல்லம் எடுத்துருக்கிறேன். 1 கப்பு வேணாலும் உங்களுக்கு எடுத்துக்கலாம். இனிப்பு ஜாஸ்தியாக வேணால் நீங்கள் கொஞ்சம் கூட வெல்லம் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த வெல்லத்தை கொஞ்சமாக 1/4 டம்ளர் தண்ணி விட்டு இந்த மாதிரி வெல்லைப்பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்காக ஒரு கடாய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ நெய் சூடாகட்டும். சூடானதும் அதில் கொஞ்சம் கேஷ்நட்டு, கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸு. இது உங்களுக்கு விருப்பம் போல் கொஞ்சம் நிறையவும் போட்டுக்கலாம், கொஞ்சம் கம்மியாகவும் போட்டுக்கலாம். இந்த கேஷ்நட்டை கொஞ்சம் உடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா சூடு பண்ணிடலாம். ரெண்டையுமே கொஞ்சம் வறுத்தரலாம். இப்போ நம்ம ட்ரை கிரேப்ஸ் நல்லா வதங்கி வரும்போது நாம் இது கூட அந்த கட் பண்ணி வச்சுக்கோமே பழம், அதை சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். அந்த நெய்லேயே அந்த பழம் நல்லா வதங்கட்டும். அதுக்காக தான் நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க அப்படின்னேன். இப்போ இது நம்ம நல்லா வதக்கணும். ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டால் இன்னும் கொஞ்சம் இல்லை மேஷ் ஆகிடும். இந்த மேஷர் இருந்துன்னா நீங்கள் அதை வச்சு பண்ணலாம். இல்லைன்னா ஒரு டம்ளரோ ஒரு கிண்ணமோ எதாவது இருந்தால் கூட ப்ரெஸ் பண்ணி விட்டால் கூட நல்ல சாஃப்ட் ஆகிடும். சின்ன சின்ன பீஸ் ரொம்ப பொடியாலாம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வேக வைக்கும்போது அது கடிபடும்போது நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்பூன் வச்சு ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் பாருங்கள். எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணிவிட்டோம். அது கூட அந்த 1/2 கப்பு துருவின தேங்காவை சேர்த்துட்டேன். தேங்காய், வெல்லம், இந்த நேந்திரப்பழம் எல்லாம் சேரும்போது நல்ல ஹெல்த்தியானது. பாருங்கள், அதை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிடலாம். நீ நாம் எடுத்து வச்சுக்கூடிய வெள்ளைப்பாகு இருக்கே, அதை சேர்த்துடலாம். அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த பழத்தை முடிஞ்ச வரைக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணி மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு, ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விட்டு கிளறி விட்டுட்டு அப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். நீ லோ ஃப்ளேம் ஆக்கிடலாம். இது கூட நம்ம 1 கப்பு கோதுமை மாவு இல்லைன்னா ஆட்டா அது கூட சேர்த்துக்கலாம். எது வேணாலும் எடுத்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிப்போம். இப்போ நான் ஃப்ளேம் லோவாக வச்சுருக்கிறேன். நல்லா கிளறிக்கோங்க. பாருங்கள், கிளறி வரும்போது இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து வரணும். உங்களுக்கு இந்த மாதிரி வரலைன்னா நீங்கள் ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி சேர்க்கனா கூட சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் சேர்த்து தண்ணி ஜாஸ்தி ஆகிட்டுன்னா நீங்கள் கொஞ்சம் மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதில் ஒன்றை சேர்க்க விட்டுட்டோம். நாம் ஏலக்காய் தூள் சேர்க்கலை. அந்த வெள்ளைப்பாகு சேர்க்கும் போதே நம்ம ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்கணும். அது எனக்கு மறந்து போச்சு. அதனால் நான் இப்போ தான் ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறேன். இப்போ சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம இது வேக வச்சு தான் எடுப்போம். அப்போ அந்த ஏலக்காவோட ஸ்மெல்லெல்லாம் அதில் நல்லா ஏறிடும். ஓகே, அதையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சிடலாம். பிணையும் போது நல்லா சாஃப்டாக வரணும். அப்போ தான் நம்ம பண்ணக்கூடிய இந்த ஸ்வீட் நல்லா சாஃப்டாக இருக்கும்.
நான் சொன்னது மாதிரி சாஃப்டாக இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமானா ஒரு 2 ஸ்பூன் தான், நிறையெல்லாம் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக பண்ணிடலாம். போதும், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்காக கொஞ்சம் வாழை இலை தான் நான் எடுத்துருக்கிறேன். வாழை இலையை வந்து நம்ம கேஸ் ஆன் பண்ணி வச்சு நல்லா அந்த சூடு பண்ணணும். சூடு பண்ணால் தான் அந்த வாழை இலை வந்து நம்ம இது வைக்கும்போது உடஞ்சி போகாமல் இருக்கும். இந்த மாதிரி வைக்கணும். ஒரு பிளேட்லேயே வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி கொடுத்துடலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி பண்ணும்போது வாழையில் வந்து அது உடஞ்சி போகாமல் இருக்கணும்னா உங்களுக்கு நீங்கள் அந்த ஃப்ளேமில் காட்டி நல்லா சூடு பண்ணிடணும். இலை வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும். இப்போ இதை வந்து மடிச்சிடலாம். இந்த மாதிரி மடிச்சிடலாம். வாழை இலை நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. டோட்டலி எல்லாமே ஹெல்த்துக்கு நல்லதானது தான் நம்ம சேர்த்துருக்குறோம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம மடிச்சிடலாம். வாழை இலையோடு சேர்ந்து வேகும்போது இன்னும் வாசமும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு ஷேப் பண்ணணும்னா இந்த மாதிரி சைடெல்லாம் ஒன்று ஷேப் பண்ணி விட்டுடலாம். இல்லை அப்படி வச்சுருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் உங்கள் விருப்பம்தான். இப்போ எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி பண்ணிடுறேன். அதையும் மடிச்சிடலாம். இப்போ வந்து மீதி உள்ளதையும் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ இந்த மாவு இதில் வைக்கும்போது வந்து உங்களுக்கு சாஃப்டாக அந்த மாவு வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து கெட்டியாக இருக்கும். அதனால் அதை பார்த்துக்கோங்க. அந்த மாவு அந்த மாதிரி பருவத்துக்கு மாவு எடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ எல்லாத்தையுமே ரெடி ஆக்கிட்டோம். இதில் வந்து நம்மளுக்கு 9 எண்ணம் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நான் இப்போ எடுத்த இன்க்ரீடியன்ஸ் அளவுக்கு 9 எண்ணம் கிடச்சிருக்கு. உங்கள் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இட்லியெல்லாம் வேக வைக்கக்கூடிய ஒரு ஸ்டீமரில் நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே அந்த ஸ்டீமரில் வச்சு இதை வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சா போதும். நல்லா வெந்துடும். வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் இதை எடுத்துடலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பார்த்திங்களா, நல்லா வெந்து அந்த வாழை இலையோட கலர்லாம் மாறி நல்லா வெந்துடுச்சு. சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒன்று எடுத்து பார்க்கலாம். நல்லா சூடாக இருக்குது, எடுக்க முடியல. இது வந்து ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மறுநாள் சாப்பிட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பார்த்திங்களா, நல்லா அருமையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன். கையில் எடுக்கும்போதே தெரியும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கிறது பார்த்தாலே தெரியும். பார்த்திங்களா, சாஃப்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு, வயதானவங்களுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். அந்த நெய், அந்த நேந்திரம் பழம், வெல்லம் எல்லாமே சேர்ந்து நல்ல வாசமாகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எல்லா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ.